பொங்கல் திருநாள் முதல் தமிழ்நாடு முழுவதும் 1000 மலிவு விலை முதல்வர் மருந்தகங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை தலைமைச் செயலகம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதற்காக காவல்துறை இருசக்கர வாகனங்கள் புடைசூழ அவர் அழைத்து வரப்பட்டார். நிகழ்விடத்திற்கு வந்ததும் திறந்தவெளி வேனில் நின்றவாறு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். கடலோர பாதுகாப்பு குழும படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு பி. ராஜசேகரன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 2ஆம் அணி ஆவடி. நீலகிரி படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு எஸ். ஜெனு பேரின்பசாம், உதவி ஆய்வாளர். இதனைத் தொடர்ந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 4வது முறையாக கோட்டை கொத்தளத்தில் அவர் தேசிய கொடியை ஏற்றினார். தொடர்ந்து சுதந்திர தின விழா உரையாற்றிய முதலமைச்சர் அப்போது பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் முதல்வர் மருந்தகம் என்ற பெயரில் புதிய மருத்துவ திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் அறிவித்தார். அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை எளியோருக்கு சிறப்பான சிகிச்சைகளும் தரமான மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நடுத்தர குடும்பங்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது. நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை 20,000 ரூபாயிலிருந்து 21,000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் உறுதி தெரிவித்தார். முடிவில் நம்மை காக்கும் நாட்டை காப்போம் என்ற உறுதிமொழியை அனைவரும் ஏற்போம் என்று அவர் வலியுறுத்தினார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.